ஹாய் மக்களே, வாங்க ஒரு பர்ச்சேஸ் போனோம். ஸ்கூல் பேக்கெலாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதான் பார்க்கலாமா. பச்சையப்பாஸ் போனோங்க. வெள்ளூர் பச்சையப்பாஸ் நல்லா தாங்க இருந்ததுங்க. இங்கே பாருங்க, அந்த பக்கம்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அங்கெல்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சாரீஸாக இருந்தது. நல்லா தான் இருந்தது. எங்கே பார்க்குறது, என் ஹஸ்பண்டை வச்சுட்டு பார்க்கவே முடியாது. அங்கே ஏதோ ஈவெண்ட் மாரி எதோ நடந்தது. யாரோ பேசிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. கூட்டமாக இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே தெரில. நானும் எட்டி பார்த்து தெரியல. சரி நிற்கலாம், கொஞ்சம் பார்த்துட்டு வரலான்னா என் ஹஸ்பண்ட் எங்கே நிற்கிறாரு. கடைன்னு ஓடிடுவாங்க. எப்போதும் அப்படி தாங்க ஓடுவாங்க. டி நகர்லேயும் அப்படி தாங்க. டி நகர்லாம் நான் தேடி தேடி ஓடுவேன். பின்னாடியே தெரியவே தெரிய மாட்டாங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பின்னாடி ஒருத்தி வராளே, அவள் எங்கே வந்துட்டுருக்கா என்னென்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. நான் பாட்டுக்கு ஓடணும் பின்னாடியே. ஏங்க ஏங்க ஏங்கன்ட்டு. இது மாதிரி 4th 5th ஃப்ளோர் இருக்குது. 5th ஃப்ளோருக்கு கடைசியாக வந்தாச்சு. பேக் செக்ஷன் பேக்கெல்லாம் பார்த்துட்ருந்தோம். நல்லா தான் இருந்தது. நிறைய குட்டீஸ் தாங்க வந்து இந்த பசங்க தாங்க, குட்டி குட்டி பசங்க தான் நிறைய பேக் வாங்குறதுக்கு, லஞ்சு பேக் வாங்க எல்லாம் கூட்டமாக இருந்தது. நல்லா கூட்டமாக தான் இருந்தது. நாங்களும் திருப்பி பார்த்தோம். பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டோட தெரிஞ்சவங்க குடும்பத்தில் வந்து 3 பாப்பா இருக்குது. அது 2 பாப்பா ஸ்கூல் போகுதான். அதுக்காக சரி அந்த பாப்பாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவங்களுக்கும் இது பார்த்தோம், பேகு பார்த்தோம். என் பையனுக்கு இதில் உள்ளதெல்லாம் பிடிக்கலையா. இதிலலாம் ஒரு 500க்கு மேலே இருக்குங்க. இதெல்லாம் பிடிக்கலங்கிறான். எவ்வளோ தான் பார்க்குறது, எவ்வளோ நேரம் ஆச்சு. இந்த பேகையும் இந்த பாக்ஸையும் பார்க்கவே அவ்வளோ நேரம் ஆகிட்டுங்க. எது எடுத்தாலும் பிடிக்கலங்கிறான். பார்த்தா மேலே தொங்குது பாருங்கள், அது தாண்டி பிடிச்சிருக்குன்றான். சரின்னு மேலே பார்த்தோமா. மேலே வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. மேலே வந்து ஆனால் 1000க்கு மேலே உள்ளதான் மேலே மாட்டியிருந்தாங்க. இது பார்த்திங்களா, அதை மேலே மாட்டியிருக்காங்க பாருங்கள். சரி அது வேணும்னு சொல்லி அப்புறம் அதை எடுத்து பார்த்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டருக்கெல்லாம் பார்த்தோம். இன்னும் வாட்டருக்கெல்லாம் நிறைய இருக்குங்க. எல்லாம் சில்வர்லேயும் நிறைய இருக்குது. அதனால் அதெல்லாம் நான் வாங்கலை. லஞ்சு பேக் தான் பார்த்தோம். லஞ்சு பேக்லாம் ஸ்டாக் இல்லைன்றாங்க. அது வந்து நிறைய தீர்ந்துட்டு போல இருக்குது. நிறைய வாங்கிட்டே இருக்காங்களே, அதை தீர்ந்துச்சு போல இருக்குது. அதனால் ஸ்டாக் வரணும் அப்படின்னாங்க. சரி அப்புறம் நான் மறுபடியும் அவனுக்கு எடுத்துகிட்டு அந்த 2 பசங்களுக்கும் மறுபடியும் எடுத்துகிட்ருக்காங்க. அது ஓரளவு சின்ன பாப்பாங்க தான். 2nd ஸ்டாண்டர்டாக 1st ஸ்டாண்டர்டாக போகிறாங்களாம். ஒரு பாப்பா 5th போகிறாங்களாம். அதனால் நார்மல் சைஸில் தான் 2 எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் பாருங்கள், மேலேருந்து இறக்கி ஒரு பெருசாக இருக்கிறதுக்காக உள்ளே பாக்ஸ் வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதை பார்த்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு பத்தாதடி, எனக்கு வந்து சின்னதாக இருக்குது, அதை நிறையா புக்கு வைக்க முடியாது அப்படி இப்படின்றான். சரி எடுத்துகிட்டு போய் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போ, அப்புறமா எப்படி நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1600 700 வந்துச்சு அவன் பேகு. வேறு என்ன பண்ணுறது, இப்போ வந்து மாற்றலாம் முடியாது. சரி எடுத்துகிட்டு வந்து லஞ்சு பேக் எடுத்து வந்துட்டோம். சார் லஞ்சு பேகு பார்த்தவங்க லஞ்சு பேக்லாம் அப்படி ஒன்றும் எல்லாம் தீர்ந்துருச்சு போல இருக்குது. ஸ்டாக் இல்லை போல, கடைசி ஸ்டாக் போல இருக்குது. அப்புறம் அந்த கலரில் தான் ஒன்று எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டோங்க. அப்புறம் லஞ்சு பாக்ஸ் வந்து இவன் வந்து சாதாரண லஞ்சு பாக்ஸ் தாங்க வச்சுருப்பான். அதாவது சில்வரில் தான் வச்சுருப்பான். மேலே காய் வைக்கிற மாரி, கீழே மெயின் டிஷ் வைக்கிற மாரி தான் இருந்ததா. அவன் எனக்கு மாடலாக வாங்கி கொடுன்னா. ஆனால் பார்த்தா ஒன்றும் நல்லா இல்லைங்க, இது ஒன்றும் சரியாக இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோம். அது ஒன்றும் சரியாகவே இல்லை. பவுச்செல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. குட்டி பசங்கள்லாம் பவுச்சு தான் தெரியிட்டு இருந்தது, பொம்பளை குட்டி பசங்கள்லாம். அது பாருங்கள், பாக்ஸ் அவ்வளோ பாக்ஸ் இருக்குது. ஒன்றுமே நல்லலை எனக்கு பிடிக்கலங்கிறான். சூப்பராக இருந்தது. நான் பவுச்சை எடுத்து வச்சு பார்த்துட்டே உட்காந்துருக்கேன். பவுச்சு நல்லா இருக்குடான்ட்டு. பவுச்சு வேணாங்கிறான். அழகாக இருக்குது பாருங்கள் பவுச்சு. நான் பவுச்சில் எதுவும் நின்றுட்டுருந்தேன். இது மட்டும் பாக்ஸு மட்டுமே அவனுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சுங்க செலக்ட் பண்ணுறதுக்கு. அவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லை போல இருக்குது. நான் இதில் தான் பவுச்சில் இதை எடுத்துக்கடான்னு அதெல்லாம் ஒன்றுமே வேணாங்கிறாங்க. பாருங்க, மறுபடியும் வந்து ஸ்டாக் வந்துச்சு. அப்போ பக்கத்தில் ஸ்டாக் கொட்டிகிட்டு இருந்தாங்க பாருங்கள், அதை போய் அடுக்கிட்டு இருந்தாங்க. சரி அதில் போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் பார்த்தான். அதுலேயும் அவனுக்கு தேடுறதுக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. அப்போயே அவனுக்கு ஒன்றும் பிடிக்கல. சரி இதை ஒன்று எடுத்து வரணுமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து இந்த குட்டி பாப்பாவுக்கு எடுத்துகிட்டு வந்தோங்க. அது 2 குட்டி பாப்பாவுக்கு 2 பாக்ஸு, இவனுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம். நான் கடைசியில் காட்டுறேன் பாருங்களேன். அப்புறம் இவனுக்கு தம்பிக்கு வந்து பர்த்டே வருது, June 10th.
சரி நிறைய இது கிடக்கு, பேண்ட்டு நிறைய கிடக்கு. சரி ஷர்ட்டு எல்லாம் வேணாம், அப்படியே டிஷர்ட் தானே போடுதுங்க. எங்கே ஷர்ட்டு போடுதுங்க, டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். பேண்ட்டு ஜீன்ஸு பேண்ட்டு இருக்குது, இப்போ போடாமலே இருக்குது. அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இவங்க இப்போ வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்து பார்த்து பாருங்கள். இது வந்து அந்த குட்டி பாப்பாவுக்கு, இது இன்னொரு சின்ன குட்டி பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் அது எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் பாக்ஸு, ப்ளூ கலர் பாக்ஸ் ஒன்று அவனுக்கு, இது பிங்க் அந்த பாப்பாவுக்கு, இது வந்து இந்த குட்டி பாப்பாவுக்கு சின்ன பாக்ஸ் வந்து குட்டி பாப்பாவுக்கு. இது வந்து அவனோட பேக். இதுதாங்க 1600 என்னமோ. ஆனால் சொல்கிற மாரி ஜிப்பு நிறைய வைக்க முடியுமான்னு தெரியல. இப்போ தான் எல்லா ஸ்கூல்லலாம் எல்லா புக்கும் பேகு எல்லா புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகுதுங்க பசங்க. ஒரு வெயிட்டாலாம் எடுத்துகிட்டு போகுதுங்க. சொன்னாலும் பயப்படுவான், சொன்னாலும் கேட்க மாட்றாங்க. ஐயோ திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அந்த பசங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறம் இந்த டிஷர்ட் எடுத்தோம். எப்படி இருக்குன்னு சொல்ல, நல்லாயிருக்கா? அவன் கொஞ்சம் கலர் கம்மியாக தான் இருப்பான், அதனால் கொஞ்சம் லைட்டாக எடுத்தோம். இது 2 டிஷர்ட் எடுத்து வந்தாங்க. ஒன்று மாற்றுக்கு போடுற மாரி, ஒன்று நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக. 700 என்னமோ இது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.